ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா, இப்போ இந்த வரக்கூடிய 10 நிமிஷம் அது உங்களுக்கானது, ரொம்ப முக்கியமானது உங்கள் லைஃப்பில் கூட. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். லைஃப்பை பொறுத்த மட்டும் எல்லா மூமெண்ட்டுமே ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? இந்த 10 நிமிஷம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். லைஃப்பில் யாரெல்லாம் ரிஸ்க் எடுத்தாங்களோ அவங்க தான் அடுத்த லெவலில் போய் பார்த்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய விஷயமே ஸ்டாக் மார்க்கெட் சேஃபா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எஸ், ஸ்டாக் மார்க்கெட் சேஃப் தான், சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது, சரிங்களா? இதில் முக்கியமாக இந்தியன் மார்க்கெட், என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது, சரிங்களா? செபி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸ், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்டையராக அந்த எக்ஸ்சேஞ்சே ரன் பண்ணுறாங்க. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் சேஃப் தான். ஆனால் இங்கே நிறையா ஃபேக்கான அப்ளிகேஷனும் இருக்குது. அதை பயன்படுத்தாமல் செபி ரிஜிஸ்டர்டா அப்படிங்கிற கேள்வியை எல்லோரும் முன்னாடியுமே கேளுங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செபி ரிஜிஸ்டர்டா அப்படிங்கிற வார்த்தையை கேளுங்க. அது ரிலேட்டடாக எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது, பிகினருக்கு வரக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இதை என்னால் கற்றுக்க முடியுமா? எஸ், உங்களுக்கு லாங்குவேஜே தெரியல, தமிழ் மட்டும் நல்லா வாசிக்க தெரியும் அப்படின்னாலே போதுமானது தான், சரிங்களா? இங்கே உங்களுக்கு பேசிக்கான சிஸ்டம் நாலேஜ் வேணும். அதுக்கு ஒரு 3 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது தான். அதனால் இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அதாவது ஒரு சூப்பராக ஒரு வார்த்தை இருக்கும், எனக்குமே ரொம்ப அழகாக பிடிக்கும். 10 வருஷமாக ஒருத்தர் வந்து நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாராம், சரிங்களா? அந்த ட்ரெயினர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன பையன் போய் ஒரு கேள்வி கேட்பானா, என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஜென்ரலான கேள்வி. ஆனால் அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தண்ணியை தொட்டால் குளிருமா இல்லை சுடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த ட்ரெயினர் சொன்னாரா, நீ தண்ணிக்குள்ளே விழு, அப்போ தான் என்னன்னே தெரியும் அப்படின்னு சொன்னார். அடுத்த 3 மாதத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த சின்ன பையன் நீச்சல் கற்றுக்கிட்டானாம். அப்போது இங்கே நிறையா ட்ரெயினர் சொல்லக்கூடிய விஷயம், நானும் ஒரு ட்ரெயினர் தான். ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், எதையுமே பார்க்காதீங்க. என்னுடைய சேனல்லே நிறையா ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு அற்புதமாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ஷேரை வாங்கிட்டீங்கன்னா அதை கண்டுக்கவே வேண்டாம். இன்னொன்று ட்ரேடிங் அப்படின்னு இருக்குது. இதில் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் எது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு நார்மலாக நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்க்குறேன், எனக்கு மோஸ்ட்லி நைட் டியூட்டி தான் இருக்குங்கிற பட்சத்தில் மார்னிங் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான பிளாட்ஃபார்ம். உங்களால் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பேசிவ் இன்கம் அழகாக க்ரியேட் பண்ண முடியும். எவ்வளோ கால அளவு எடுத்துக்கிடும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு ஜென்யூனாக சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மாத கால அளவு எடுக்கும். ஃபர்ஸ்ட் 1 week 2 weeks ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே படிங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை படிச்சிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் மட்டும் ஒரு 2 months எடுத்துட்டிங்கனாலே போதுமானது தான். அப்புறம் 5வது விஷயம் என்ன அப்படின்னா, என்ன டூல் ஆப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஷேர் நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு இங்கே டிமேட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரானது தான், சரிங்களா? செபி அண்டரில் தான் இருக்கும். ஸோ ப்ராப்பரான டீட்டெயில் இருக்கும். ஸோ ஒரிஜினல் அக்கௌண்ட் நீங்கள் ப்ராப்பராக லைஃப் டைம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 6வது விஷயம், எந்த லாங்குவேஜில் கற்றுக்கணும்? எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாதே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் கொடுக்குற வீடியோஸே தமிழில் தான் இருக்குது, சரிங்களா? தமிழில் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தமிழ்லே கற்றுக்கலாம். கொஞ்சம், அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு 1 weekல கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 weeks ஆகலாம். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய, எஃபர்ட் போட ரெடி அப்படின்னா உங்களுக்கு இங்கே லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே லாஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்.
அதாவது நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா கீழே விழாமல் கற்றுக்க முடியாது. சரிங்களா? அப்போ கீழே விழுந்தால் தான் நீங்கள் சைக்கிள் ஓட்ட முடியும். இங்கே நீங்கள் கட்டாயமாக லாஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 8வது பாயிண்டில் ரியல் மணி போடாமலே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் வந்து 5 லேக் 10 லேக் அப்படிங்கிற அமௌண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அது வந்து ஒரிஜினல் அமௌண்ட் கிடையாது. உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அதையே சூப்பராக பயன்படுத்தலாம். நீங்கள் அதை இனிஷியல் டைமில் பயன்படுத்தினாலே போதும். அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் ப்ராக்டிஸ் 3 மாதம் சொல்லியிருக்கேன்ல, அந்த 3 மாதத்தில் இந்த 10 லட்சம் என்னவா கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ரியல் மணி இனிஷியல் டைமில் கொடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது தரவாக கம்மியாயிரும். அதுக்கடுத்து நீங்கள் லைவில் ப்ராக்டிஸ் போகும்போது தான் அடுத்தடுத்த சினாரியோ இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் கீழே விழுறது எல்லாமே டம்மி அக்கௌண்ட்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்தீங்கன்னா ஆப்ஷன் சொல்லுவாங்க, ஃப்யூச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வேறு ட்ரேடிங் டைப்லாம் இருக்குது. கமாடிட்டி இருக்குது, ஃபாரெக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ட்ரேடிங் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எப்போதுமே ஒரே ஒரு விஷயந்தான். இங்கே இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஒரு விஷயத்த நீங்கள் சரியாக கற்றுக்கிட்டாலே நீங்கள் அதுலேருந்து மணியை மேக் பண்ணிடலாம். ஒரு கடல் இருக்குது அப்படின்னா அந்த கடலில் நீங்கள் வெறும் தூண்டில் போட்டே மீன் பிடிக்கலாம். உங்களுக்கு வெறும் கடல் பெருசு. சரிங்களா? அதில் உங்களுக்கு ஒரு 2 அடி 3 அடி இருந்தாலே போதுமானது தான், நீங்கள் மீன் பிடிச்சிடலாம். அதனால் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்குங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கும் போதே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் ஆயிரும். என்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக லாபம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே நீங்கள் ரியலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரிங்களா? உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பெரிய லெவலில் ஆசைப்படக்கூடாது. 10,000 எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து 1 லட்சம் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்பக்கூடாது. சரிங்களா? நீங்கள் 10,000 ஒரு 30% பண்ணலாம். 1 லேக்கில் ஒரு 20% பண்ணலாம் அப்படிங்கிறது ரியல். அது ஸ்டாக் மார்க்கெட் சூப்பராக கொடுக்கும். அதுக்கு கால அளவுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? உங்களை ப்ராக்டிஸை பொறுத்த மட்டும் இந்த லெவலுமே இன்னும் அழகாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இனிஷியலாக 50,000 60,000 அப்படின்னு சொல்லி இனிஷியலாக ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கடைசியில் எல்லா அமௌண்ட்டையுமே விட்டுட்டு போகிறாங்க. சரிங்களா? அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆயிரும். அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதனால் இனிஷியல் டைமில் வரும்போது சின்ன அமௌண்ட்டை போட்டு 3 மாதம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் சின்ன அமௌண்ட்டை போட்டு ஒரு 6 மாதம் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா, நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் இதெல்லாமே உங்களை வந்து ஒரு உந்து சக்தியை ஆக்கி உங்களை ஒரு அறிவு கூர்மைக்கு எடுத்துகிட்டு போவோம். அங்கே நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகேம் ஏ குட் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர். ஓகேங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.